நம்ம நிலா பார்த்தீங்கன்னா ஜாபை குவிட் பண்ணிட்டாங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் துணையில் நம்ம இந்த வீக் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் துணை ரொம்பவுமே ஒரு மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நம்ம பல்லவன் வேறு மாட்டிக்கிட்டாரு. ஏதோ பல்லவா என்னையா சின்ன பையன் நீ இப்படி மாட்டிக்கிட்டு இப்படி முழிச்சிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. சரி அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிலா இந்த ஜாப் குவிட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ராகவ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. இதெல்லாம் அவருக்கு பார்க்காம பிடிக்காம அவருக்கு குவிட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு இடத்துல வேலை தேடிட்டு இருந்தாங்க. அது எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் பையன் மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம நிலாவை கேட்கும்போது தான் நிலாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஐடி கார்டை தூக்கி அவரோட லேப்டாப்லேயே போட்டுட்டு அப்படியே போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே ஏதோ நிலா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த டிசிஷன் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அவர் நிலாவுக்கு காரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு. உங்கள் அப்பாவுக்கே அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி இருக்கும்போது நீங்கள்லாம் ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணு. கண்டிப்பாக உங்களுக்குலாம் நிறைய கம்பெனியில் வேலை கிடைக்கும். நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்களாம் சேரப் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்குது. நிலாவுக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் நமக்கு சோழன் மேலே வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த சோழன் மேலே வருது தெரியுது. குட்டி குட்டி சாஃப்ட் கார்னர் தான் வருது. பெரிய ஒரு பேடு ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிடுறாரு நம்ம சோழன் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாண்டி சைடில் பார்த்தீங்கன்னா பாண்டி பாவம் ரொம்பவுமே நம்ம அண்ணனை நினச்சி கவலைப்படுறாரு. அவரோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டு இருக்காரு. ஆனால் அந்த வானதி பார்த்தீங்கன்னா பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகி உட்காந்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வானதி பார்த்து பேசலான்னு. அதான் வேலைக்கு ஆகலை. நம்ம ஃபோன் பண்ணுற ஃபோன் பிளாக்கில் இருக்குது. அப்புறம் மெக்கானிக் ஷெட்டில் ஒரு அண்ணன் வராரு. அவர்கிட்ட கால் பண்ணி பேச ட்ரை பண்ணுறாரு. வாய்ஸ் கேட்டோன்னு வானதி கட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க. எதுக்குங்க வானதி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சமாவது பாண்டியோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வானதி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம சேரன் அண்ணாவுக்கு நம்ம சோழனும் நம்ம நிலாவும் போயிட்டு நம்ம அண்ணங்கிட்ட போயிட்டு பொண்ணு கேட்குறாங்க. அவரும் ஓகே பொண்ணு நம்ம சேரன் பையாவுக்கு பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம சேரனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலா நான் கல்யாணம் பண்ணிட்டு நிலா உடனே போயிடுவா. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் சேரனும் சோழனும் நிலாவும் பார்த்தீங்கன்னா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ அனீஷ் நீ தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனீஷ் பாய் கிட்ட நம்ம சேரன் அண்ணா ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறாரு. நம்ம சந்தா கட்டி ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஏதோ நம்ம சேரன் அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நம்ம நிலாவோட வாழ்க்கையில் ரொம்ப அக்கறை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். நிலாவோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை நம்ம சோழனோட வாழ்க்கையும் ரொம்ப அக்கறை எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். நம்ம சந்தா எப்போவுமே சமைச்சிட்டு தருவாங்க இல்லையா. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அண்ணா இந்த பர்பி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஐட்டம்லாம் வாங்கிட்டு போய் நம்ம சந்தா கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மையிலுமே அந்த எபிசோடெலாம் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக மறக்காதீங்க. பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன ஓகே இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அடுத்து பாண்டியன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறாரு. வேலைக்கே ஆக மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வானதி பேச மாட்டேங்கிறாங்க. பிளாக் பண்ணி விட்டுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பேசுகிறாங்க. எனக்கு நிலா நம்ம பாண்டியன் கிட்ட பேசுகிறாரு. என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு மைண்ட் செட்டே இல்லை. இப்போதைக்கு நான் மேரேஜ் பண்ணுற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் இப்போ தான் நான் லீஸ்க்கே எடுத்திருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன்னா இல்லை அந்த விஷயத்த பண்ணுவேன்னா இல்லை கல்யாணம் பண்ணுவேன்னா அவங்க எங்கே தங்குவாங்க எல்லா விஷயத்தையும் நான் யோசிக்கணும் இல்லைங்களா. ஸோ அவள் புரிஞ்சிக்காமல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பா. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வானதி புரிஞ்சுட்டு எல்லா 2 பேரும் புரிஞ்சுட்டு தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் நிலா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நிலா சரி ஓகே நீங்கள் தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டான். அடுத்து நம்ம பல்லவன் பையன் இருக்கானே அவன் பண்ணுற அட்டகாசம். ஒரு வாரமாக காலேஜே போகாமல் ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். அவன் பார்த்தீங்கன்னா குரூப் சேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சோழன்கிட்ட மறைச்சிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா சோழன்கிட்டே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பல்லவன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக காலேஜுக்கு போகல. என்னையா காலேஜுக்கு போகும் என்னையா பண்ணிகிட்டு இருக்கு. இதில் வேறு எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னே புரியாமல் நம்மலாம் முழிச்சுட்டு இருக்கோம். ஐயோ சின்ன பையன் நீ ரொம்ப நல்ல பையன் வேறு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே தான் பண்ணிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அடுத்து என்னென்னா லாஜிக் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஐயோ என்ன பல்லவா இது இந்த வயசுலேயே இப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டால் கேம் விளையாட கூட்டிகிட்டு வந்தா அப்படின்றாரு.
இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். எதுக்கோ ஒன்று சரி பல்லவன் நல்ல பையன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு நம்புற மாதிரியா இருக்குது. நீங்களே சொல்லுங்கள். நம்பவே மாட்டாங்க மக்கள்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து பார்த்துட்டாரு. போயிட்டு சப்பு சப்புன்னு அடித்து கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு கனவு வருது. அதெல்லாம் வேணாம், பல்லவன் வந்து அந்த பொண்ணு முன்னாடி வந்து அசிங்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பெரிய ஒரு அசிங்கமே பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பல்லவன் போலீஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்து நம்ம பல்லவனை பார்த்து தூக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சோழன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டார். ஐயோ என் தம்பிலாம் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான் சார், தயவு செஞ்சு விடுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு கேட்குறாரு. அவங்களாம் விட்டுற மாதிரியே தெரியல. பல்லவன் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணினது தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் வந்துட்டு பல்லவன் வந்து பண்ணது கரெக்டு தப்புன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நான் இது வந்து கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். கரெக்டாக இருந்தாலும் சில விஷயம் வந்து பண்ணணும், கரெக்டாக இருக்கணும் இல்லையா? காலேஜ்னால் போகணும், நல்லா மார்க் எடுக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் போயிட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம நிலா வந்து இப்போ ஜாப் விட்டுட்டாங்க, வேறு ஜாப்புக்கு வந்துட்டு ட்ரை பண்ண அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகனைசேஷன் வந்து எனக்கு தராமல் இப்படி பண்ணிட்டானே இந்த ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சோழன் சும்மா இருக்க போய் ராகவ் போய் அடிச்சுட்டு வந்துட்டார். இந்த சோழன் வந்து சும்மாவே இருக்க மாட்டார், சும்மா கொஞ்ச நேரம் ஈரியானா இருக்கவே மாட்டார், போய் அடிச்சுட்டு வந்தார். இதெல்லாம் நிலாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகுனே தெரியல. கண்டிப்பாக அப்கமிங் எபிசோடில் நிலாவுக்கு தெரிய வரும். அப்போ தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நம்ம நிலாவுக்கு தெரிய வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. நம்ம சோழனை வந்து என்ன போட்டு சாத்த போகிறாங்களா என்னன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். நம்ம நிலா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஹோட்டலில் பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசின வாட்டி என்ன நடக்குதுன்னா ஒரு 5 lakhs வந்து லாஸ்ட்டு எண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பில்டிங்லாம் கட்டுற மாதிரி ஆர்கிடெக்ட்லாம் பண்ணுற மாதிரி வேணும், ஒரு 20 lakhs வேணும், 15 lakhs வேணும்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஆளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம், நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடு, நீ வந்து அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லி. எவ்வளோ அமௌண்ட்னா 5 lakhs அப்படின்னு. 5 lakhsனு நிலா வந்து புரிஞ்சுட்டாங்க, இது வேலைக்கு ஆகாது. சரி நம்ம வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டாங்க. நம்ம சோழன்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம சோழன் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாரு. வீட்டில் சொன்னோன்னா அவங்க வந்து எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க, ஓகே எல்லாருமே வந்துட்டு காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க. வீட்டோட பத்திரத்தை வந்து அடக வைக்கிறோம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த நிலாவை நம்பினா கைவிடப்படார் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நம்ம சோழன் நிலா வந்து சேருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஐயனார் துணை வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு மக்களிடையே வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லார் மக்களிடையே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து எதிர்பார்க்குறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறது ரொம்ப லேட்டாக நடக்கும் அப்படின்றத மாதிரி தான் வந்துட்டு ஐயனார் துணை சீரியல் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கிடையில் வந்துட்டு இந்த லௌகீக வாழ்க்கைகள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சோழனோட அந்த ஒரு பீக் லெவல் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேரன் அண்ணாவுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவர் கிடைச்சிட்டாங்க. இப்போ பாண்டியனுக்கு வானதி இருக்காங்க, அது சொல்லவே தேவையில்லை எல்லாருக்கும். இப்போ பல்லவன் வேறு குட்டி பையன், அவனுக்கே அவர் வந்துட்டு ஒரு ஆள் இருக்குது காயத்ரின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம். பல்லவனோட லவ் ஸ்டோரியை வந்து நடக்குமா, இல்லை பல்லவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா, இல்லை இவங்களுக்கு முன்னாடி பல்லவன் கல்யாணம் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இவங்க பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஐயனார் துணை வீடை வந்து ரொம்பவுமே வந்து தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள். ஆனால் இன்னும் வந்து தப்பாக பேசுகிறாங்க, அது உண்மை. அது உண்மை இல்லைன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து நம்ம ஐயனார் துணை சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், முழுசாக பாருங்கள்.